நம்மளோட புது வீடு வெளியே இருந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 வீடு இருக்குது. அதில் ரைட் சைடு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வீடு நம்மளது. ஸோ வெளில ஒரு ஸ்பேஸ் அண்ட் உள்ளே போனோடனே ஹால் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ரூம் இருக்குது. ஹால்லேயே வந்து சாமி ஃபோட்டோ வச்சாச்சு அண்ட் அங்கேயே டிவியும் வைக்கலாம் ஆப்போசிட்டில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கிச்சனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளும் கிச்சனுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ அடுத்ததாக ஹாலில் வந்து டிவி வைக்கணும் அண்ட் இன்னும் ஒரு சில பொருளெல்லாம் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்ததாக வந்து எங்களோட பெட்ரூம். ஸோ எங்கள் பெட்ரூம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பொருள் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வைக்கிறதுக்கு செல்ஃப் இருக்குது, பெரிய செல்ஃப், ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவுமே பக்காவாக எங்களுக்குன்னே ரெடி பண்ண மாதிரி இருக்குது வீடு. அண்டு பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம். ஸோ இதை பற்றி நம்ம அவ்வளோவா பேச தேவையில்ல. ஸோ அதை அப்படியே வீடு உண்மையிலே வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்காக கட்டின வீடு உண்மையிலே தாறுமாறாக இருக்குது.